காலை வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 34, நிலையாமை. குறள் 333. அர்ஹா இயற்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். மீண்டும், அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். இதன் விளக்கம்: செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது. அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்க. மீண்டும், செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது. அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்பொழுதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்க. நன்றி, வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன், சென்னை.